வணக்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஃப்ட் ரைட்டுக்காக வேண்டி ஒரு ஹோ ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். அந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் என்னென்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா கேபினெட்டு. ஒரே நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கேபினெட்டு. இந்த கேபினெட் பற்றி ஓப்பன் பண்ணிக்கலாம். கவரில் ஓப்பன் அந்த மாதிரி தான் வந்துருக்கு. இந்த கேபினோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வரும். 3 இன்ச்சு ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும். பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? 3 இன்ச்சு ஹைட்டு வரும் உங்களுக்கு. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை இன்ச்சு, ஒரு 7.5 இன்ச்சு வருது அகலம். பார்த்தா தெரியுது 7.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன இருக்குன்னு இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 3 இது மாதிரி இங்கே பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பேலன்ஸு, நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு கொடுக்குறதுக்காண்டி பேலன்ஸு எப்படி பண்ணுறதுக்காண்டி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் ரெண்டும் கொடுத்துக்கலாம். ஆனால் சப்பு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல. சப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா பவரு. இது எப்பவுமே ஆக்ஸு ரெண்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவையில்ல, மோஸ்ட்லி கஸ்டமருக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் இது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபிட் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு, இந்த யூஎஸ்பி போர்டு இருக்குது பார்த்திங்களா? இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்டு. இது வந்து சப்பு தேவையில்லை. ஸ்பீக்கர் சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் போட்டால் போதும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு டிவிடி இன்புட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. 2 சேனலுக்காண்டி டிவிடி இன்புட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 230 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கேபினெட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டகரா 44 ஐசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டகரா போர்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் தான் வரும். நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணாலே வந்துடும் இது பற்றி. ஓகேங்களா? இதுதான் இதில் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற ஐசி பார்த்திங்கன்னா 44 ஐசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ளை பார்த்திங்கன்னா இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு கொடுக்குற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ் 12 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரையும் எங்கள் அசலி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது வந்து 12 வோல்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம இது கன்வெர்ட் பண்ணும்போது 15 வோல்ட்டாக வந்து கெப்பாசிட்டர் மூலிமா டிசி கொடுக்கும்போது 15 வோல்ட்டாக இங்கே வந்து நம்மளுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. இந்த பிளாக் அண்ட் எல்லோ இருக்குது பார்த்திங்களா? இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் கொடுக்குற மாதிரி அடிச்சு 2 சேனல் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கொடுக்குற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு இங்கே லெஃப்ட்டுக்கு ஒரு சேனலு, ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா? இது லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு ஆடியோ இன்னுன்னு இருக்குது பார்த்திங்களா? இந்த ஆடியோ இன்னில் கொடுக்க வேண்டியதான். நீங்கள் ஆடியோ இன்னில் கொடுத்தாலே நீங்கள் வந்து இங்கே இந்த சேனலுக்கு வந்து இந்த சேனலுக்கு இந்த சைடு லெஃப்ட்டு, இந்த சேனலுக்கு இந்த ரைட்டு, இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 12012 3 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நல்ல மேக்ஸ்வினோட நல்ல ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார்மர். ஆக்சுவலி காயிலோட சைஸில் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நம்ம இப்போ வர ட்ரான்ஸ்ஃபார்மரை விட கொஞ்சம் முன்னாடி இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஏன்னா இப்போ வந்தீங்கன்னா நம்ம கடையில் கேட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கடையில் கேட்டு நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால வாங்கி வச்சுருக்கோம். அதனால் ஹெவியாக இருக்கிறதுனால நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஆம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹையாக வரும். ஃபுல் ஆம்ஸ் ஒரு 2.5 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் போட்டாலும் 3 ஆம்ஸ் வராது. ஒரு 2.5 ஆம்ஸ் மேக்ஸிமம் இதில் இருந்து எடுத்துக்கலாம். 12012 மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். இதிலேருந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆக்சுவலி நம்ம ரெகுலேட்டர் ஃபிட் பண்ணிட்டோம் தெரியாமல். நான் இப்போ வீடியோக்காண்டி இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 இப்படி பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட்டு R0 இருக்குது பார்த்திங்களா? தெரியுதா பாருங்களா?
L0 R0 L0 R0ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. ரெண்டு ஆடியோக்கு இன்புட்டு இது மூலிமா கண்ட்ரோல் கொடுத்து கண்ட்ரோல் மூலிமா நம்ம எடுத்துருக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்தா தான் இது பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். நம்ம 3 கண்ட்ரோலு ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள், ஒன்று லெஃப்ட்டு ரைட்டு ஒரு கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் பேஸுக்காண்ட ஒரு கண்ட்ரோலரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளுக்காண்டி ஒரு கண்ட்ரோலர். 3 கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு. இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம டிவிக்கும் பென்ட்ரைவுக்கும் தனித்தனியாக பிரித்து தர மாதிரி இங்கே அழுத்துனா இங்கேருந்து இந்த 2 இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 சைடு இன்புட்டு லெஃப்ட்டு ரைட்டு இதுலேருந்து வர்றது பென்ட்ரைவ்லேருந்து வர லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா டிவி சிடி இதுலேருந்து லெஃப்ட் ரைட் பின்னாடி காமிச்சிருந்தீங்களா கேபினெட்டில், அதில் வர இன்புட்டும் இதில் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டு பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணோம். இப்படி அழுத்துனா பார்த்திங்கன்னா இந்த 2ம் வேலை செய்கிற மாதிரி இதாகும். அதே இந்த சைடு இந்த எடுத்து விட்டால் இந்த சைடு வேலை செய்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆம்பில் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் காண்டி ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இன்புட் கொடுத்து இதுலேருந்து அவுட்புட் நம்ம கிளிக் பண்ணால் ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டு இந்த 2 ஒரு சேனல், இந்த 2 சேனல் ஒரு சேனல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கொடுக்குற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டிஃபையருக்காண்டி 2 டயோடு பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஏசிலேருந்து டிசியை மாற்றிற ஒரு டயோடு. இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம்னா ஒரு 5 ஆம்ஸ் கிட்ட அவுட்புட்டு வரும். இந்த 2 லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சரி 12 இருக்குது பார்த்திங்களா, இந்த 12க்கும் யூஸ் பண்ணுறதுக்காண்டி 2 டயோடு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா டயோடை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த ஏசியை வந்து டிசியாக போடணும். இந்த டயோடு பார்த்திங்கன்னா ஏசியை டிசியாக போடணும். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா வர டிசியாக பியூர் டிசியாக வந்து பண்ணி கொடுக்கும். ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3300 MFD 15 வோல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கெப்பாசிட்டி எடுத்திருக்கோம். இந்த கெப்பாசிட்டி மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி வேணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் அந்தளவுக்கு ஆடியோ வேலை செய்யாது. இதுதான் மெயின். இந்த 2-3 பொருள் மெயின் ஆக்சுவலி. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் ட்ரிபிள் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு எம்டெக் பிராண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் ஆடியோ கொடுக்குறோம் தெரியுமா. லெஃப்ட் ரைட் வந்து நம்ம பென்ட்ரைவ்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா வெறும் ஆடியோ சிக்னல் மட்டும் தான் வரும். நம்ம பேஸ் ட்ரிபிளாக பிரிக்கணும்னா இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்க போகிறோம். இங்கே பேஸு ட்ரிபிள் இருக்குது பார்த்திங்களா, இதில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள், இதில் பேஸு, இந்த பேஸும் ட்ரிபிளுக்கும் இது ஒரு சேனல் பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அவுட்புட்டு, நம்ம ஆடியோ அவுட்புட் வந்து இதுலேருந்து அவுட்புட்டு தான் போயிட்டு நம்ம இந்த கண்ட்ரோலருக்குள்ள பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அவுட்புட்டில் கொடுத்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இது அதுக்கப்புறம் இன்புட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இது வருது பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போர்டுலேருந்து வருது பார்த்திங்களா, இந்த பென்ட்ரைவ் போர்டுலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த இன்புட்டு இங்கே வந்து இங்கே கொடுத்துருவோம். ஆக்சுவலி எப்படி கொடுப்போம்னா அதுக்காண்டி தனியாக வீடியோ பண்ணி எப்படி பென்ட்ரைவ் போர்டு கனெக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம இந்த லெஃப்ட் ரைட்டோ அல்லது வந்து 5.1 வீடியோ வேணும்னா கமெண்டில் இது மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடுறோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதோ 5.1 தேவைன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹெவியாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா ஹெவியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வோல்டேஜ் பற்றி 40 வோல்ட்டு மேக்ஸிமம் தர மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் 12 நம்ம மேக்ஸிமம் 40 பார்த்திங்கன்னா வெறும் லெஃப்ட் ரைட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நம்ம பார்த்திங்கன்னா
செஞ்சு கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேபினட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பொருள் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்டபிள் போர்டு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயினான ஆடியோ போர்டு, இந்த மூணும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த 4 வோல்ட்ஸ் பார்த்திங்கன்னா விட்டுருங்க, ஏன்னா 4 வோல்ட்ஸ் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்படி வச்சுக்கோங்க. அழகாக நீட்டாக வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சுற்றியும் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா போர்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு மார்க் பண்ணிக்கணும். முடிக்கும் மார்க்கரோ இல்லை எது இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஷார்ப்பான டூல் வச்சோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பான டூல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக லைனாக இருக்கிற மாதிரி அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் மோஸ்ட்லி நம்ம 3 தான் வைக்க போகிறோம், வேறு எதுவும் வைக்க போகிறதில்ல. கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம். சாரி, இப்போ அப்படி ட்ரான்ஸ்ஃபார்மர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே இது பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இது ட்ரில் பண்ணும்போது கீழே போய் இதாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டையை வச்சுட்டு ட்ரில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3.7 3.5 3.7 அந்த மாதிரி ட்ரில் வாங்கிட்டு அந்த நம்ம மார்க் பண்ண இடத்த அப்படியே ட்ரில் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுறாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ட்ரில் எடுத்து அந்த பிசுரெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஓட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி இந்த பிசுரெலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். அப்படியே இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசுரெலாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணிக்கு இந்த புஷ்ஷு பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். கீழே அடியில் வச்சு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போடணும். இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இதில் போட்டு அப்படியே இந்த கீழே பார்த்திங்கன்னா அப்படி கையை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ இப்படி மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 4 மணிக்கு புஷ்ஷு வச்சு டைட் பண்ணிக்கோங்க. டைட் வச்சுக்கோங்க. இந்த சைடு கட்டிங் பிளேட் போட்டு நல்லா போட்டு டைட் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் ஆஃப் ஃபிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சி இன்புட்டும் டிவிடி இன்புட்டும் நம்ம இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த சேனல் இன்புட்டும் நம்ம பென்ட்ரைவ்லேருந்து வருது பார்த்திங்கன்னா இந்த சேனல் இன்புட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொடுத்துடலாம். இந்த மாதிரி கருப்பில் வாசர் கிடைக்கும். இந்த வாசரில் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹோல்ஸில் இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கான ஹோல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சுக்கான ஹோல்ஸில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சு போட போகிறோம். நம்ம இதெல்லாம் அப்படியே இது பண்ணி ஸ்க்ரூ பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் லைட்டாக ஸ்க்ரூ வச்சு ஏற்றி விட்ருங்க. இந்த ஒரு 4 வாஷர் போட்டு இந்த மாதிரி டைட் வச்சுக்கோங்க.
மாதிரி ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டு ரெண்டு இதுக்கு இந்த சைடு 2 கீழே 2 மேலே 2 பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இப்படி சுவிட்சை மொத்தையும் மாட்டி விட்டு நல்லா மாட்டி விட்டு இது பண்ணிடுங்க. த்ரெட்டு போட்டு லாக் பண்ணி விட்டுருங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி விட்டுருணும். ஸ்விட்ச் அழுத்தினா உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவிட்சு வந்து இதேமாரி இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா மேலே வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா மெயின் ஆன் ஆஃப்து. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட் பார்த்திங்கன்னா நம்ம டிவிடி வர்றதுக்கு ஃபுல் ட்ரைவ். இது வந்து சுவிட்சை மாற்றி விடுறதுக்காண்டி இந்த சுவிட்சு யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா மெயின் ஆன் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி சைடு நம்ம இது டிவிடி இன்புட் கொடுக்குறோம்ல தெரியுமா, அதை மாட்டியாச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கணும். ரெண்டு இதுக்காண்டி இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வந்து கடையில் இருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் சப்போஸ் 2 பின் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ஹோல்சேல் ஆகுறதுனால கொஞ்சம் வாசல் போட்டு டைட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இதில் கொடுத்துடலாம். ஸ்பீக்கர் சாக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிக்கலாம். ஸ்க்ரூ இந்த சைடு பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு இந்த சைடு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல் டைட் வச்சு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க ஸ்க்ரூ ட்ரைவரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டு இதில் மாட்டிட்டு இந்த 4 கார்னர் பார்த்தீங்களா, 4 கார்னரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கார்னரில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஸ்க்ரூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பேஸு இந்த 2 சைடு லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயர் வச்சு சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. அதை பார்த்திங்கன்னா 100K 2 கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோலில் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். மொத்தம் பார்த்திங்கன்னா 6 வயர் தேவை. இந்த 6 வயரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இதுலேருந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம போர்டு வச்சுருக்கோம் தெரியுங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சைஸ் பார்த்திங்கன்னா அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சைஸ் தேவைப்படுது. இந்த சைஸுக்கு பார்த்திங்கன்னா 6 வயர் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாதிரி 2 வயர் வேணும். ஆக்சுவலி 2 வயரை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 வயர் பார்த்திங்கன்னா தனித்தனி இங்கே இதில் ஒரு கண்ட்ரோல், இதுக்கு ஒரு கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா சால்டிங் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 6 வயர் பார்த்திங்கன்னா சால்டிங் வச்சாச்சு. இந்த சைடு 3 இந்த சைடு 3 பார்த்திங்கன்னா சால்டிங் வச்சாச்சு. இந்த இது வந்து பேஸ் ட்ரிபிளுக்காக வேண்டி
இது பேஸு இது ட்ரிபிள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது எடுத்துருக்கோம். இதில் ஃப்ரண்ட் எப்படி வருது இந்த இதில் பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைன் கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா 6 இந்த பேஸ் ட்ரிபிள் லைன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 6 வயர் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ட்ரிபிளில் இந்த சைடு 3 இந்த சைடு பார்த்திங்கன்னா 3 நம்ம லைன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? கரெக்டாக இன்புட் அவுட்புட்டு கரெக்டாக பார்த்து நம்ம லைன் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வச்சாச்சு முழுக்கும். அடுத்து இந்த பேஸுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த மாதிரி லைன் கொடுத்துடலாம். இன்புட் கொடுத்துருற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு இன்புட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். இந்த 2 சைடு பார்த்திங்கன்னா இன்புட்டு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? கிரவுண்டு பார்த்திங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு சுவிட்சுக்கு போகிற மாதிரி கனெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். 2 வயர் எடுத்துகிட்டு இப்படி ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி இன்புட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3 வயர் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு 3 பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். அந்த இது பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலாக இன்புட்டுக்காண்டி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? வந்து நம்ம கொடுத்துடலாம். லெஃப்ட்டு கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டு. இந்த 3 பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு இந்த 3 பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு போயிடணும். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக பார்த்திங்கன்னா சுற்றி விட்டுக்கலாம். இப்படி இந்த ஜடை பண்ணுற மாதிரி நல்லா சுற்றி நீட்டாக இருக்கிற மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுங்க. அழகாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வயரிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும். இந்த ஐபி இதில் பேஸ்ட் பார்த்திங்களா? பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஐபி ஊற்றி இப்போ போட்டு டின்னரில் ஐபியை போட்டு நல்லா பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சப்ளை வர கொடுக்கணும். சப்ளை பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா 12 வோல்ட் இருக்கலாம். இந்த 12 வோல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சப்ளை நம்ம கொடுத்துடலாம். இன்புட்டுக்காண்டி இது சப்ளை. இது வந்து கிரவுண்டு. இது வந்து 12 வோல்ட்டு. இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் அவுட்புட்டுக்கு, இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட்டுக்கு. லெஃப்ட் ரைட் இன்புட்டுக்கு இது வந்து பவர் சப்ளைக்கு, இது வந்து பேஸ் ட்ரிபிளுக்கு. மொத்தம் வந்து 6 வயர் வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் லைன் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இந்த சைடு ஒரு 6 வயர், இந்த சைடு ஒரு 6 வயர் கொடுத்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த இது ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இப்படி ஆன் பண்ணால் இந்த 2 சுவிட்ச் ஆன் ஆகும். இப்போ இந்த 2 சுவிட்ச் ஆன் ஆகும். இந்த 2 சுவிட்ச் ஆன் ஆகும். இப்படி ஆன் பண்ணால் இந்த எடுத்து விட்டால் இந்த 2 சுவிட்ச் ஆன் ஆகும். அது மாதிரி என்ன பார்த்திங்கன்னா இது வந்து சென்டர் அவுட்புட்டாக எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா டிவி இன்புட்டு, இது பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் இன்புட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடுலேருந்து வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பென்ட்ரைவ் இன்புட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட்டு ரைட்டு இன்புட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தனித்தனியாக வயர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொடுக்கலாம். இங்கே ஒரு வயரு, அப்புறம் இங்கே ஒரு வயர், இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி 2 லெஃப்ட் ரைட் இன்புட்டு பார்த்திங்கன்னா இது பென்ட்ரைவ்லேருந்து வர இன்புட்டு இதில் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு இது பென்ட்ரைவ்க்கு வர இன்புட்டு இங்கே வந்துருச்சு.
அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிடி இன்புட்டு, இதுலேருந்து வர இன்புட்டு நம்ம இப்போ கொடுத்துக்கலாம் லைனு. இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு சேனலில் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சேனலாக கொடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு சேனல் லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கொடுக்கணும். இந்த சென்டருக்குள்ளே கிரவுண்டு கொடுக்கணும். அதை விட்டுறாதீங்க, இல்லைன்னா ஹம்மிங் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். கிரவுண்டு தான் பார்த்திங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்டான இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு தான் நம்மளுக்கு. அதை பார்த்திங்கன்னா கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா கிரவுண்டு அப்படியே கொடுத்துக்கலாம். நல்லா ஹெவியாக சால்ட்டும் வச்சுக்கோங்க. நல்லா பிடிக்கிற மாதிரி கிரவுண்டு லைட்டாக இதான கூட எம்ஐ நாய்ஸ் வந்து கன்ஃபார்மாக வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக இது பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா இந்த இதில் கிரவுண்டு கொடுக்குற மாதிரி பென்ட்ரைவில் கொடுத்துட்டு பென்ட்ரைவ்லேருந்து நம்ம பேஸ்ட்டுகளுக்கு வந்து கிரவுண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குங்க. ஏன்னா கிரவுண்டு தான் நமக்கு பார்த்திங்கன்னா திருப்பி சொல்கிறதுக்காண்டி கிரவுண்டு தான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை மாட்டிக்கலாம். பேஸ் டியூப்பில் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸோட இதை பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக நம்ம மாட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாஷர் போட்டு அதுக்கு அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா அதில் கண்ட்ரோல்லே கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு டைட் பண்ணிக்கோங்க. 2 கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா இப்போ மாட்டிக்கிங்க. கொஞ்சம் நீட்டாக பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்டிக்கிங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு சும்மா டைட் வைங்க. அதுக்கப்புறம் இது பண்ணும்போது ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ரைட் இன்புட் வருது பார்த்திங்களா? இந்த சைடு இதுதான் இந்த இன்புட்டு. இந்த இன்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த சுவிட்சோட ஒன் சைடு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இதில் சால்டிங் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி சால்டிங் வச்சுக்கணும். இப்போ வந்து கட் பண்ணி அதுக்கு வயரை கட் பண்ணி நம்ம சால்டிங் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இது பேஸ்ட் புல்கோட இன்புட்டு. இந்த இதுலேருந்து வர இன்புட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு போட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம இங்கே நம்ம இதுலேருந்து வர டிவிடிலேருந்து வர இன்புட்டு பார்த்திங்கன்னா இதை லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி இது பண்ணி ஸ்டார்டிங் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 பார்த்திங்கன்னா இது வந்து பென்ட்ரைவ் போர்ட்லேருந்து வர லெஃப்ட்டு ரைட்டு, இது வந்து நான் அவுட்புட்டு பேஸ்ட்டுக்குள்ளே வர அவுட்புட்டு, இது பார்த்திங்கன்னா நம்ம டிவிலேருந்து வர அவுட்புட்டு இதில் டிவிலேருந்து வர இன்புட்டு, இது வந்து பேஸ்ட்டுக்குள் லெஃப்ட் ரைட்லேருந்து வர இன்புட்டு, இதை வந்து பேஸ்ட்டுக்கு வர அவுட்புட்டு. 3 கனெக்ஷன் தான் போடும். அதில் 2 லெஃப்ட்டு ரைட்டு, 2 லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும் 3மே. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சு. இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்ரிப்லேருந்து அவுட்புட் வருதில் பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு நம்ம இது வந்து கிரவுண்டாக கிரவுண்டு ஒன்று லெஃப்ட்டு ரைட்டு பார்த்திங்கன்னா இன்புட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் இந்த கண்ட்ரோலில் 2 இது வரும். இந்த சைடு இது வந்து ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுக்கு உண்டான இது கண்ட்ரோலில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்புட்டில் கிரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துடணும். ஏன்னா இப்படி திரும்ப போகிறோம், இப்படி திரும்பினாலும் அவங்களுக்கு வந்து இந்த சைடு இன்புட்டாக வரும். அதனால் கிரவுண்டு இப்படி கொடுத்துடணும். இப்படி கொடுத்துக்கிங்க. இது ஒரு இதாக கொடுத்துங்க. அந்த பேஸ்ட் இது ஒரு இப்படி ஒரு இன்புட்டு.
இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவுக்கு அவுட்புட்டு 4440 ஐசி போகிற அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ட்ரிபிள் எப்படி லைன் கொடுக்குறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட்டு, இது பார்த்தீங்கன்னா ரைட் அவுட்டு, இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். இந்த சென்டராக இருக்க பின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு செகண்ட் தான் அது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு மேலே போனாலே இது பார்த்தீங்கன்னா ஐசி பார்த்தீங்கன்னா போயிடும். 5 வோல்ட்டுக்கு மேலே போனாலோ அல்லது ரெண்டும் ஷார்ட் ஆனாலும் உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பென்ட்ரைவ் போர்டு பார்த்தீங்கன்னா உடனே போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லைன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு கொடுக்குறதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரது பார்த்தீங்கன்னா 15 வோல்ட்டாக வரும். நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரை எடுத்து இன்புட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 வோல்ட் இருக்குல்ல, இந்த 5 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 வோல்ட்டில் இப்படி கொடுத்துடணும். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிரவுண்டு, இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு இந்த மாதிரி கொடுத்துடணும். இங்கே இன்புட்டு 12 வோல்ட்டோ இல்லை 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர டயோடு மூலியமாக பண்ணுற இதை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துடணும். இங்கே கொடுத்து அவுட்புட் எடுத்துகிட்டு நம்ம வந்து 5 வோல்ட்டாக வந்து எடுத்துகிட்டு ஆன் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்புட் 12 வோல்ட்டு, அவுட்புட்டு வந்து 5 வோல்ட்டாக பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போர்டுக்கு வந்து வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு, இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 12 வோல்ட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டும் கொடுத்தீங்கன்னா இந்த மைக் போர்டு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சோம். நம்ம வந்து அவுட்புட் எடுத்து நம்ம கண்ட்ரோல் அது பேஸ் ட்ரிபிளில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஐசியில் கொடுத்தீங்கன்னா அது இது பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி மாற்றம் சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. இந்த 2 சைடு மாற்றுறதுக்கு வந்து ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணி விட்டுருங்க. இதில் ஃபிட் பண்ணி விட்டுருங்க. சரி, இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஸ்க்ரூ போட்டு இந்த சைடு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரூ போட்டு 2 சைடும் ஸ்க்ரூ போட்டு மேலே பேக் சைடில் ஸ்க்ரூ போட்டு நட்டு வச்சு டைட் வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நட்டு போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. நல்லா கையில் பிடிச்சி இறுக்கி நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ப்ளஸ் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது பிளாக் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்குங்க. சப்போஸ் இங்கே பென்ட்ரைவ் இது 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கும். அதை வாங்கி பார்த்தீங்கன்னா வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகாது அந்தளவுக்கு. ஓகேங்களா? இந்த வயர் பார்த்தீங்கன்னா நம்ம இது சுவிட்சுக்கு போகிற இன்புட்டு, இந்த சுவிட்சுக்கு போகிற இன்புட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போர்டில் கொடுக்க போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுக்கணும் இன்புட்டு. இதுலேருந்து அவுட்புட் சுவிட்சுக்கு வந்து சுவிட்சுலேருந்து நம்ம பேஸ் ட்ரிபிளுக்கு வந்துடும். இந்த இதை பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ எடுத்து விட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து ஆன் ஆகிட்டு இந்த அவுட்புட்டு பேஸ் ட்ரிபிளுக்கு போயிடும். அதை இந்த சைடு ஆன் பண்ணால் அந்த சைடு போயிட்டு நம்ம டிவிலேருந்து வரது அவுட்புட் பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கு போயிடும். அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து பென்ட்ரைவ் போர்டுக்கு போனால் 2 சேனல் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டு ரைட்டு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுக்காண்டி இன்புட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதுலேருந்து அவுட்புட் போயிட்டு நம்ம சுவிட்சுக்கு போயிடும். சுவிட்சுலேருந்து பேஸ் ட்ரிபிளுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் பின், இந்த பின்னு டம்மியாக இருக்கும். இந்த பின்னு இதுலேருந்து வர
இதுலேருந்து வர கிரவுண்டை பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு போயிட்டு இதுலேருந்து அவுட்புட் போய் நம்ம பேஸ்டபிள் கொடுத்துடணும். கிரவுண்டு தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முக்கியம். கிரவுண்ட் இல்லைன்னா அம்மிங் வரும், அது இல்லாமல் ஆடியோ பார்த்திங்கன்னா வராது, கன்ஃபார்மாக ஆடியோ வராது. ரெண்டுமே முக்கியம். இங்கே ரெண்டுமே கிரவுண்டு தான் முக்கியம். இதுக்கும் கிரவுண்டு முக்கியம், இதுக்கும் கிரவுண்டு முக்கியம். இல்லைன்னா ஆடியோ உங்களுக்கு தான் சுத்தமாக வராது. இங்கே அம்மிங் வந்துடும், ஆடியோவும் வராது உங்களுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு கொடுக்குற கிரவுண்டு. இந்த கிரவுண்டை பார்த்திங்கன்னா நம்ம இது வச்சுக்கலாம். மற்ற 2 பேர் கொடுக்கணும். இதுலேருந்து கொடுத்துட்டு இதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸ்டபிளில் கொடுக்கணும். ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டு பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 12 வோல்ட் இன்புட்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்து கொடுத்துட்றோம். இதுலேருந்து வர இன்புட் இதுலேருந்து கொடுத்துறோம். இதுலேருந்து வர இதில் வந்துடும். இப்படி கொடுத்து எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 12 வோல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர இன்புட்டை பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டகாரா போர்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எஸ்பின்னு இருக்குது பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டு. அதேமாதிரி 2 லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்திங்கன்னா இது. இதுக்கப்புறம் இந்த 2க்கும் இங்கே ஒரு இங்கே ஒரு இந்த மாதிரி கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இங்கே சென்ட்ரல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பவர் சப்ளை உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் எடுத்துக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு பிரிஞ்சிடும். சப்ளை பார்த்திங்கன்னா பிரிஞ்சிடும். மெயின்டைசிங் பார்த்திங்கன்னா ஈவனாக பார்த்திங்கன்னா கரண்ட் போகும். அப்படி ஸ்டார்டிங் வச்சு இது பண்ணிக்கோங்க. இது ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் கிரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல கொடுத்துக்குங்க கிரவுண்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிரவுண்டு கொடுத்துக்குங்க. எல்லாமே கிரவுண்டாக தான் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா கிரவுண்டு இப்படி சென்டரில் பார்த்திங்கன்னா கிரவுண்டு இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிரவுண்டு கொடுக்கணும். நல்லா ஹெவியான பார்த்திங்கன்னா சப்ளை கிரவுண்டு தான் மெயின். அந்த கிரவுண்டு தான் உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் ஆடியோவுக்கு. இப்படி ரெண்டும் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்ளை லைன் இன்புட் மட்டும் நம்ம இப்போ கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்புட் சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்கலாம். இதில் லெஃப்ட் ரைட்டுக்கான இன்புட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். இது லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு. ஓகேங்களா, இது கிரவுண்டு. இது ரைட்டு. இந்த 3 சிக்னல் தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லேருந்து வர இன்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ கேபினெட்டில் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரூ போட்டு ஹோல்ஸ் பண்ணோம்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா லைனு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும். இது 44 பார்ட்டி ஐசி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இது ரைட்டுக்கான ஒரு சேனலு. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கான சேனல். இங்கே சால்டிங் வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸ்பீக்கர் லைன் அவுட்புட்டு ஒன்று முடிஞ்சிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து மெயின் இன்புட்டு நம்ம இதுக்கு 44.8க்கு போகிற கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 கொடுத்துடலாம். இது வந்து 2 பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இந்த 2 இடத்துல இந்த கண்ட்ரோல் அவுட்புட் 2 மீதி இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா பற்ற வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லோ பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அவ்வளோதான். இந்த 3 முடிஞ்சுன்னா இது ஆடியோ பற்றி முடிஞ்சு அடுத்து பற்றி சப்ளை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டரும் இந்த டயோடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஏசியாக டிசியாக மாற்றுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்ட பிறகு அடுத்து நம்ம இந்த ஏசியாக டிசியாக பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசியை பார்த்திங்கன்னா டிசியாக பண்ணுறதுக்கு நம்ம 2 டயோடு எடுத்துக்கணும். 2 டயோடு எடுத்து இந்த டைரெக்ஷனில் இந்த இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டயோடு இது வந்து இது வந்து ஆனோடு, இது கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏசி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் வர இதை வந்து இங்கே இந்த இதில் கொடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துடணும். அதே மாதிரி 2 டயோடு இப்படி இந்த மாதிரி சேர்த்து வச்சு கொடுத்துடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏசியை வந்து வெறும் 12 வோல்ட்டாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி லைன் கொடுக்குறேன்னு பார்ப்போம். டயோடை பார்த்திங்கன்னா இப்போ பற்ற வச்சிடலாம். இந்த டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா பற்ற வைக்கணும். அதுக்கு வந்து ப்ளஸ்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பற்ற வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு டயோடு அதே மாதிரி இந்த சைடு அதே இதில் லைனில் பற்ற வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லப்பர் புஷ் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா திணிச்சு விட்ருங்க. உள்ளே அழுத்தி நல்லா உள்ள இந்த இது பார்த்திங்கன்னா உள்ளே போயிடணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே திணிச்சு விட்ருங்க. இதுலேயோ இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு உள்ளே போட்டு இது பண்ணி இன்செர்ட் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வயர் கொடுக்குறதுக்காண்டி 2 வயர் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்காண்டி நம்ம 2 வயரை பார்த்திங்கன்னா பற்ற வச்சிடலாம். இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீவை கட் பண்ணி அப்படியே இதில் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லீவ் போடாமல் போட்டுறாதீங்க. ஏன்னா ஏசி கரண்ட்டு வந்து ஷாக் அடிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துகிட்டு உள்ளே இது பண்ணிக்கோங்க. ஏசி வயர் தெரியாத மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்படியே சால்ட்ரிங்கில் அப்படியே மெல்ட் பண்ணினா அப்படியே மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம்.
ட்ரான்ஸ்ஃபார்மர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய லென்த்து ஸ்க்ரூவாக பெரிய ஸ்க்ரூவாக இல்லை ஒரு 4 mm ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஏசி வயர் போகிறது பார்த்திங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா இன்புட்டு. இந்த 3 வயர் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இந்த 2 வயர் வர்றது பார்த்திங்கன்னா இன்புட்டு. இந்த 2 வயரை வர்றதை பார்த்திங்கன்னா எப்போ கொடுக்குறோன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வயர் பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு வயர் பார்த்திங்கன்னா இதுக்கும் கொடுத்துருங்க. இப்படி ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு வயர் பார்த்திங்கன்னா போயிடும். இப்படி இதுக்கு ஒரு வயர் கொடுத்துருங்க. இது இன்னும் ஒரு வயர் இருக்கும். இந்த ஒரு வயர் என்ன பண்ணுங்க, இங்கே சுவிட்சில் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா, இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வயர் கொடுத்துட்டு இதை பார்த்திங்கன்னா 2ஆக இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி இது பண்ணிடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி இன்புட் 2 வயர் வருது. 2 வயரை பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போயிடும். ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சுக்கு வந்து சுவிட்சிலேருந்து அவுட்புட்டு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் போகும். நம்ம அழுத்தினா சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இது வந்து ஆன் ஆகும். அந்த மாதிரி இதில் ப்ரொசீஜரில் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சுட்டு இது பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் 3 வயர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. 2 ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஒன்று இங்கே ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்ருங்க. இது மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த மாதிரி இப்படி கொடுத்து விட்ருங்க. அவ்வளோதான், இதில் முடிஞ்சு. இந்த ரெட்டும் இங்கே ஒரு ரெட்டு கொடுத்தீங்கன்னா வெறும் 12 வோல்ட்டில் போயிட்டு 15 வோல்ட்டாக மாறிடும். கெப்பாசிட்டி மூலியமாக போகும்போது 15 வோல்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வோல்ட்டு கொடுத்துருவோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் நம்ம இது 4440 ஐசியில் வந்து வர 12 வோல்ட்டு. இது இன்புட்டுக்கு போகிறது லைனு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தும் இதுக்கு போகிற பிடி போர்டு போடுற 2 லைனும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேங்களா.
இது வந்து மைனஸு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் புது போட்டு இந்த வேஸ்டபிளை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஆடியோவுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். Spans with 20% higher air thrust. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண ஆடியோ லெஃப்ட் ரைட் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸாக வேலை செய்யுது. பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம். கடையில் போய் பண்ணுறதுக்கு ஒரு அவசியம் தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்த்திங்கன்னா பார்க்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இது கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன கற்றுப்பாங்க. இதுவும் அவங்களே கற்றுப்பாங்க. ஓகேங்களா?